பெங்களூருவில் உள்ள பிரான்ஸ் நாட்டு தூதரக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபற்றி எமது செய்தியாளர் பாரதி ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பெங்களூரில் உள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. அதாவது கடந்த 11ஆம் தேதி இந்த கடிதம் வந்ததாகவும் கடந்த 14ஆம் தேதி பெங்களூரு ஹைகிரவுண்ட் போலீஸ் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த கடிதத்தில் பிரெஞ்சு அதிபர் வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பிரெஞ்சு அதிபர் கலந்து கொள்ள உள்ளார். அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் இந்தியாவிற்கு வரக்கூடாது என்றும் அவ்வாறு வந்தால் பிரெஞ்சு தூதரகம் தாக்கப்படும், வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை பெங்களூரு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே உச்சகட்ட பாதுகாப்பு ISIS தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் இருந்து வரும் நிலையில் பெங்களூரில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கடிதம் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடிதம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது இது சென்னையில் இருந்து தபால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் போலீசார் இதை உறுதிபட தெரிவிக்கவில்லை. இருப்பினும் தற்போது அந்த பிரெஞ்சு தூதரகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல பெங்களூரு விமான நிலையம், ரயில் நிலையம் ஆகியவற்றிலும் தீவிர சோதனைக்கு பின்னரே மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பெங்களூரிலிருந்து தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜன்.